எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. டஃப் ஆயில் இல்லாத ஒரு அருமையான BS6 வண்டி, டீசல் வண்டி உங்களுக்கு மீண்டும் டாடா ஏஸ் கோல்டு வந்துருச்சு. கஷ்டப்பாடுபட்டு ஒரு வண்டி வாங்கிடலாம் அப்படின்னு போனால் பழைய வண்டி விலையெல்லாம் திகுடு முகடாக ஏறி போய் கிடக்கு. கேட்டால் இது டஃபா இல்லாத வண்டி, அதனால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரி, டஃபா இல்லாத வண்டி புது வண்டியில் போய் வாங்கிடலான்னு பார்த்தா இல்லைங்க, அதில் டஃபாயில் சென்சார்லாம் இருக்குது. அப்போ நம்ம எந்த வண்டி தான் வாங்குறது, எப்படி தான் வாங்குறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இல்லை அந்த பழைய மாதிரி வண்டி வந்தால் வாங்கிடலாமே அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கீங்களா? உண்மையிலே டஃபா இல்லாத டாடா ஏஸ் கோல்டு BS6 டீசல் வண்டி உங்களுக்கு வந்துருச்சு. தைரியமாக வெயிட்டிங் பண்ணுங்கள், வாங்கிடலாம். இந்த டஃபாயில் அப்படின்னா என்ன? அந்த சைலன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது புகையை வெளியே தள்ளுற இடத்துல புகையாக போய் உலகத்தை மாசாய்க்கிறது தான், அதாவது சுற்றுச்சூழலை கெடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகையை வடிகட்டுறதுக்காக விசேஷிக்கப்பட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு சைலன்சர், அதுக்கான ஒரு பெரிய டாங்கு, அந்த புகையை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஆயிலுக்கு பேர் தான் டஃப் ஆயில். இந்த டஃப் ஆயிலை வச்சு க்ளீன் பண்ணணும். இந்த டஃப் ஆயில் அப்பப்போ வாங்கி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். டஃப் ஆயில் குறைஞ்சா கூட உங்களுக்கு வண்டி ஓடாது. இந்த மாதிரியான ஒரு சட்டச்சிக்கல் இருந்ததுனால இந்த டஃப் ஆயில் டீசல் வண்டி எடுக்கிறதுக்கு மக்கள்கள் பயப்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அந்த பயத்தை கம்பெனியை நீக்கி வச்சு டஃப் ஆயில் இல்லாத ஒரு அருமையான BS6 வண்டி, டீசல் வண்டி உங்களுக்கு மீண்டும் டாடா ஏஸ் கோல்டு வந்துருச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் ஷோரூமில் போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்படியுள்ள ஒரு வண்டி ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு. மேனேஜர்லேருந்து சூப்பர்வைசர்லேருந்து எல்லாம் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுவாங்க, அப்படி ஒரு வண்டி வரவே இல்லைங்க அப்படின்வாங்க. அப்படி வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கம்பெனி தொடர்பு தரேன். அந்த வண்டி வந்துருச்சு. அந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. இங்கே மதுரையில் ஓல்டு ஸ்டாக் நிறையா இருக்குது. அதாவது டஃப் ஆயில் உள்ள வண்டி ஓல்டு ஸ்டாக் நிறையா இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யலை, கொஞ்சம் பொறுங்க, 1-2 மாதத்தில் உங்களுக்கு வந்துடும். வந்தோடனே நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம்.